ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன தூங்காம என்னைய பாத்துக்கிட்டு நிக்கிறியா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் உனக்கிட்ட சொல்லணும். ஷேர் பண்ணிக்கிட்டு அது பிறவைக்கு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்னடா இது, நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு அது பிறவைக்கு முடிவு பண்ண போறாராம். புதுசா இருக்க. எனக்கிட்ட என்ன ஷேர் பண்ணதுக்கு இருக்கு? ஒன்னும் இல்லதியா, அவியதான் இன்னைக்கு ஷோ நடத்தினாவ. எந்த ஷோங்க? எனக்கு புரியல. இல்ல, ஸ்ரீ இருக்காவ கண்டியா, அவிய மறுபடியும் எஃப்எம்ல ஜாயின் பண்ணிட்டாவான்னு நினைக்கேன். ஓ அப்படியா? அவிய வீட்டுக்காரரை எஃப்எம்ல மறுபடியும் ஜாயின் பண்ணதுக்கு அனுப்பி இருப்பாரோ? தெரியல, அப்படிதான் நினைக்கேன். அம்மா பேசுனீங்களா என்ன? தியா, நான் பேசுறதுக்கு நினைச்ச பாத்துக்க ட்ரை பண்ணேன், ஆனா லைன் கிடைக்காம போயிட்டேன். ஓ அதான் மேட்ரா. சரி, இதுல எனக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை அவியல நாளைக்கு போன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட புரியலோ? அது இல்லதியா, நான் அவியல்கிட்ட பேசியது உனக்கு ஒண்ணு கோவம் இல்லையே. எனக்கு என்ன கோபம்? இல்ல, பொண்ணுங்களுக்கு பொதுவாவே பொசசிவ்னஸ் அதிகமா உண்டு. அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். நான் பேசுறதுக்கு கூட ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு நீங்க அவியலுக்கு ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கதே பிடிக்கல. ஏன்? ஏன்னா எந்த பொண்ணுங்களுக்கும் கம்பேர் பண்ணி பேசியதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீங்க ஸ்ரீயோட ஷோவை கேக்கியது ஒரு பக்கமா இருந்துகிட்டு போனாலும் அந்த பொண்ணை எனக்கிட்டே வந்து புகழ்ந்துட்டு இருக்குதியா. என்னை இப்படி கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு கோவம் தான் வரும். நிஜமா அவிய ஷோ நான் கேட்கறது உனக்கு பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்கல. சரிதியா. சரிதியானா என்ன அர்த்தம்? இல்லம்மா, உனக்கு பிடிக்கலன்னா கேட்கப்படாது தானே, எதுவுமே கேட்க மாட்டேன். அவிய உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமானவியான்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா? ஆமா, ரொம்ப முக்கியமானவியதான். சின்ன வயசுல நாங்க பட்ட கஷ்டம், பட்ட அவமானம் எல்லாத்துல என்ன என்னைய வெளியே வர வச்சது அவங்களோட பேச்சு திறமைதான். மத்தவியல்கிட்ட அவிய பேசினதை கேட்டு கேட்டே என் லைஃப் மாறிட்டேன். அவியல்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நான் நிறைய இடத்துல அமைதியா போவதுக்கு, பொறுமையா போவதுக்கு அவிய மட்டும்தான் காரணம். அப்பேற்பட்டவியலா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண முடியுமா? அதுவா என் மேல உங்களுக்கு வெறுப்பு தானே இருக்கு. அளவுக்கு அதிகமான வெறுப்பு இருக்கு, கோவம் இருக்கு. என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு அப்படியே உன்னை வெட்டி போடணும் போலதான் அப்பப்ப தோணும். வெறுப்ப மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்க எனக்காண்டி ஸ்ரீ கூட பேசியது, அது பிறகு அவிய ஷோ பாக்கியது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியுமா? நீங்க அவியலா பார்க்காமலேயே லவ் பண்றீங்களோ? எது? ஐ மீன் அவியலுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தனா உங்களுக்கு கண்டிப்பா அவியல பிடிச்சு போயிருக்காங்களா? என் அறிவு கட்டவளை, என் வாழ்க்கையில என் கல்யாணத்துக்கு முந்தைய எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. அது ஸ்ரீ இல்ல. யார் என் முன்ன வந்துருந்தாலும் யாருக்கு நான் இடம் கொடுத்துருக்க மாட்டேன். அவிய மேல எனக்கு மரியாதை, அவ்வளவுதான். நானே துரோகி? யார் இல்லன்னு சொன்னது? நீ துரோகி தான். அப்பப்ப உன்ன நீயே சொல்லிக்கிட்டதுனால நீ துரோகி இல்லன்னு இல்ல. அதான் கேட்டேன், இந்த துரோகிக்காண்டி மதிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசாம இருக்க முடியுமா? அவிய ஷோ கேட்காம இருக்க முடியுமா? அவிய மேல நிறைய மதிப்பு மரியாதை இருக்குதான். ஆனா அதை விட நீ என்னோட ஒய்ஃப். என் தம்பிக்கு நீ பண்ண துரோகம் எப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த கொடுமையெல்லாம் உன்னால அனுபவிக்க முடியலன்னா நீ தாராளமா அம்மா வீட்டுக்கு இறங்கி போலாம், நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா ஸ்ரீ விஷயத்துல உனக்கு பிடிக்கலன்னா நான் அவிய ஷோவை கேட்கறதும் தப்பு, அவியல்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியதும் தப்பு. இனிமே அவிய ஷோ கேட்கவும் மாட்டேன், அவியலு கூட பேசவும் மாட்டேன். போதுமா? இவர் என்ன ஷோ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு? இவருக்காண்டி தானே மறுபடியும் நான் எஃப்எம்ல ஜாயின் பண்ணதே. என்ன ஹாப்பியா? இல்ல, நீங்க அவியலு கூட பேசியதுல எனக்கு என்ன பிரச்சனை? அவிய ஷோ கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிறகு இப்பதான் அவியலை பத்தி உனக்கிட்ட புகழும் போது உனக்கு அது பிடிக்கல, அவிய ஷோ கேட்கதான் பிடிக்கலன்னு சொன்னா? அது சும்மா. இப்ப நான் கூட தான் வருண் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னைக்காவது என்கிட்ட பேசப்படாது அப்படி இப்படின்னு ரூல்லாம் போட்டுருக்கீங்களா? ராத்திரி 12 மணிக்கு வருண் கூட பேசியிருக்கேன், 1 மணிக்கு வருண் கிட்ட பேசியிருக்கேன், சில நேரம் எந்திரிச்சு வெளியே போய் நின்று கூட பேசியிருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை 2 பேரும் என்ன பேசிக்கிட்டியான்னு கேட்டது கிடையாது. நாங்க என்ன பேசிக்கிட்டு நிக்கோன்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்கறதுக்கு வந்ததில்ல. எனக்கு வருணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மதிக்கிறியா எல்லாம்? அதே போல உங்களுக்கும் ஸ்ரீக்குமான உறவே நான் மதிக்கேன். அப்போ அவி ஷோ நான் கேட்கலாமா? அர்ஜுன், கேட்கறது மட்டும் இல்ல, அவளுக்கு நீங்க தினமும் போன் பண்ணி பேசினா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ ஷோ டைம் நான் என்னைக்கு போன் பண்ணாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தினமும் போன் பண்ணி பேசினா கூட நான் கேட்க மாட்டேன். நிஜமா? ஐயோ தியா, என்ன உளற? நீ பேசியது அவருக்கு பொண்டாட்டி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அவரை என்னடானா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போற மாதிரியே உனக்கிட்ட பெர்மிஷன் கேட்காரு. இது ஒண்ணும் சரியில்லை. தியா, நான் அப்பனா தினமும் போன் பண்ணாலும் நீ தப்பா எடுத்துக்க மாட்டேதானே? நான் என்னத்துக்கு அர்ஜுன் தப்பா எடுத்துக்கிட போறேன்? சாரா கல்யாணம் முடிஞ்சதான் நானே வீட்டை விட்டு போறேன். நீங்க ஸ்ரீ கூடலா பேசினா ஜெசிகா கூடலா கடலை போட்டா எனக்கு என்ன? என் அர்த்த கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் ஷோ பாக்குறது அவியல கூட பேசியது உனக்கு கோவம் வருதுன்னா சொல்லு. இப்ப கோவம் வருதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஷோவை கேட்கவும் மாட்டாரு, அது பிறகு போன் பண்ணவும் மாட்டாரு. இவருக்காண்டிதான் நானே எஃப்எம்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்கேன்.
சொல்லு, கேட்கப்படாதுன்னா சொல்லி கேட்க மாட்டேன். இல்ல நீங்க தினமும் கேட்கலாம், தினமும் போன் கூட பண்ணலாம். நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். ஷூர். ஆமா ஆமா. தேங்க்யூ டி பொண்டாட்டி. எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ நடந்துகிட்டு இருக்க. எனக்கு பிடிச்ச மாதிரி மூக்குத்தி, எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை. உனக்காண்டி நான் எதுவுமே பண்ணது இல்ல. ஹலோ, ரொம்ப கற்பனை கோட்டை கட்டிக்கிடாதுங்க. மூக்குத்தி உங்களுக்கு பிடிச்சனால எல்லாம் நான் போடல. எனக்கு இந்த தியாக்கு பிடிச்சதுனாலதான் மூக்குத்தி போட்டிருக்கேன். கற்பனை கோட்டையெல்லாம் ரொம்ப கெட்டாதுங்கண்ணா. அப்போ நீ எனக்காண்டி மூக்குத்தி போட்டுக்கலாம். ஹலோ, நானா என் மூக்கம் அழகா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் நான் மூக்குத்தியே போட்டிருக்கேன். ஆனா உன் மூக்க மூஞ்ச இப்பதான் கேவலமா இருக்கு. நல்லாவே இல்லடி. நல்லா இல்லையோ? ஆமா, நல்லா இல்ல. உனக்காண்டி தானே போட்டிருக்கேன். ஆமா ஆமா, நானும் என் மூக்கம் அழகா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் மூக்குத்தி போட்டிருக்கேன். இது உன் மூக்குக்கு வந்ததுக்கு பிறகு உன் மூக்க நல்லா இல்ல, உன் மூஞ்ச நல்லா இல்ல. ஏங்க நல்லா இல்லையோ? படி, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். மூக்குத்தி நம்ம மூஞ்சிக்கு நல்லா தானே இருக்கு. தூராம படிச்சவரு இவருக்கு நம்ம வாயால உங்களுக்காண்டி தான் போட்டிருக்கேன்னு சொல்லணும். அதுக்கும் சொல்லிக்கிட்டு தான் நல்லா இல்லைங்காரு. அப்படியா? நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்க தங்கச்சியை பார்க்கணும் போல எனக்கே தோணுது. உங்க வீட்டுக்கு எப்படி நீ ராஜகுமாரியோ, அதே போல எங்க வீட்டுக்கு தனுதான் ராஜகுமாரி. எனக்கே உங்க தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு என் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு ஒன்ன பார்க்கணும் போல இருக்கு. என்னையா? புறவே என்னெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. ஐயோ அம்மாடியோ. ஏன்? நீங்க வீடியோ கால் பண்ணதுக்காண்டி தான் இப்ப பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்நேரத்துக்கெல்லாம் நான் வீடியோ கால் பண்ண மாட்டேன். வீடியோ கால்ல எல்லாம் என்ன கிக் இருக்க போகுது? நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, நேர்ல எல்லாம் இந்த நேரத்துல என்ன பார்க்க முடியாது. ஏன்? இந்நேரத்துக்கு அண்ணனை தாண்டி நான் வீட்டை விட்டெல்லாம் வெளியே வர மாட்டேன். சரி, நீ வராத, நான் உங்க வீட்டுக்கு வரேன். என்னது, எங்க வீட்டுக்கா? ஆ, எங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. இந்த நேரத்துல நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தியான்னு வச்சுக்கிடுங்க. எங்க அண்ணன் உங்கள ஓட ஓட வரட்டான். யாரம்மா? ஓ அண்ணன். என்னைய? ஆமா பொறவு, அண்ணனுக்கிட்ட சொன்னாலும் அண்ணன் இந்த நேரத்துக்கெல்லாம் வரதுக்கு சம்மதிக்காது. என் பொண்டாட்டிய பாக்கிறதுக்கு நான் எவன்கிட்டயே பர்மிஷன் கேட்கறதுக்கு எந்த தேவையும் இல்ல. எனக்கு 12 மணிக்கு பாக்கணும்னு தோணுனாலும் நான் 12 மணிக்கு செவரியாரி குதிச்சு வருவேன். என்ன எவன் கேட்பான்? என் அண்ணன் ஓட ஓட வரட்டான். ஓய், நான் 1000 திருடனுங்களை பிடிச்சிருப்பேன். ஓ அண்ணன் இல்ல, எவனாலும் என்ன பிடிக்க முடியாது. டிபார்ட்மெண்ட்ல ஐயாவை பத்தி கேட்டு பாரு. என் அண்ணன் மட்டும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கே தண்ணி காட்டான். இது உங்களை விட நல்ல போஸ்டிங்ல என் அண்ணன் இருந்திருக்கான். என் அண்ணனுக்கிட்ட எல்லாம் உங்க ஆட்டம் செல்லப்படியே ஆகாது. மவளா, உனக்கு அண்ணன் புராணம் கொஞ்சம் கூடி போச்சுடி. வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடாதுங்க. என் அண்ணன் ஓட ஓட துரத்தினாலும் துரத்திறான். என் அண்ணனை பத்தி தெரியாதுல, என் அண்ணன் எனக்காண்டி உயிரையும் கொடுக்கான். அப்படிங்க மவளா, கட் பண்றீங்க. என்னாச்சு? கட் பண்றீங்க. இந்த ரோஹித் யாருன்னு இன்னைக்கு காட்டேன். அது அந்த பயம் இருக்கட்டும். என் அண்ணனை பத்தி பியாச்சு எடுத்தாலே அப்படியே நடுங்கணும். சும்மா பியாச்சு எடுத்ததுக்கே நடுங்கிக்கிட்டு போன வச்சுட்டாரு. வண்டியை கொஞ்சம் தூரத்துக்கு உருட்டியே கொண்டு போயிருவோம். வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி சத்தம் கேட்டது. அம்மா பயத்துல ஒப்பாரி வைக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருவாவ. வீடு தாண்டினதுக்கு பிறகு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு இந்த ரோஹித் யாருன்னு இன்னைக்கு காட்டண்டி. டிபார்ட்மெண்ட்ல நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு காட்டணும்ல. உன் அண்ணன் மட்டும் தான் பெரிய இவரா? உங்க அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்னு இன்னைக்கு உனக்கு காட்டண்டி. வீட்டுல உள்ளவங்களுக்கே தெரியாம வண்டியை கொண்டு போக வேண்டியதா இருக்கேன். போற போக்க பார்த்தா நான் போலீஸா திருடானான்னு எனக்கே சந்தேகம் வந்துட போல இருக்கு. இப்ப வரண்டி உனக்கு. நானும் உங்க அண்ணனானு இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம். நான் சொல்ல முடியலங்க, நம்ம பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. தனியா பேசிக்கிட்டே இருக்கான். இப்ப கண்டியில அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு மெல்லமா வெளியே வந்தான். அவன் போக்குல வண்டி எடுத்துக்கிட்டு போறான். அதுவன் சத்தம் கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டு உருட்டி கொண்டு போயிட்டு அது பிறகு வீடு தாண்டினதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறான். நீங்க உடனே காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவனை ஃபாலோ பண்ணி என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டேஷன்ல இருந்து சென்னன்னு வந்தான். திடுத்துப்படி இப்படி எந்திரிச்சு போறான். ஒருவேளை ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா என்னமோ? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் பிள்ளைக்கு ஒரு சின்ன வியாதி, அவ்வளவுதான். என்னது, என் பிள்ளைக்கு வியாதியா? என்னங்க சொல்றீங்க? ஏய் கத்தாதான், வேற வியாதி ஒன்னும் இல்ல. உன் பிள்ளைக்கு காதல் வியாதி. அதாண்டி, உன் பிள்ளைக்கு புதுசா காதல் வியாதி ஆரம்பிச்சிருக்க. அதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். என்னங்க பேசுதியா? வீட்ல இருந்த பிள்ளை நடுராத்திரி எந்திரிச்சு பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போறான். ஸ்டேஷனுக்கு போனான்னா நம்ம கிட்ட சொல்லிட்டு அது பிறகு தானே வண்டி எடுத்துக்கிட்டு போவான். ஆனா பைக்கு கூட வெளியே உருட்டிக்கிட்டு போயிட்டு காம்போடு தாண்டினதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணியா இப்படி போறான் என் பிள்ளை. நீங்க என்னடானா வியாதி அது இதுன்னு சொல்லிட்டு என்னையே பயமுறுத்திக்கிட்டு இருக்குதியா? ஏன் நிறுத்தி, நான் தான் சொல்லலாம். உன் பிள்ளைக்கு உன் மருமவ மேல காதல் வியாதி. இவன் கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டான். எனக்கு தெரிஞ்சு தியாக்காண்டியும் அர்ஜுனுக்காண்டியும் உன்னை இவன் தள்ளி போடல. இவனுக்கு காதலிக்கணும்னு ஆசை. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பான். கள்ள பையன் உன் புள்ள. இப்ப என்னதான் சொல்ல வரியா? அவன் எங்கதான் போறான்? இந்த ராத்திரி வேற எங்க போவான்? போன் பேசிக்கிட்டே இருந்த புள்ள திடுத்துப்புன்னு பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போறானா? உன் மருமவளை பாக்கிறதுக்கு தான் போறானா இருக்கான். அதுக்கு என்னத்துக்கு இப்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனான்? நம்மளுக்கிட்ட சொல்லிக்கிட்டே போலாமே. நம்மளுக்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு போறதுல என்ன கிக் இருக்க போகுது?
அப்பனா சாராவை பாக்கிறதுக்காண்டிதான் இந்த ராத்திரி அவன் போயிருக்கானோ? வேற பின்ன இல்லையா, உன் மருமகளை பாக்கிறதுக்காண்டிதான் இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்கான். சரி, அப்பனா நான் சாராக்கு போன் பண்ணி. அவளுக்கு என்னத்துக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிய? இல்ல, என் பிள்ளை ஸ்டேஷனுக்கு போனாலே அவனுக்கிட்ட சொல்லிதானே விடுவேன். ஸ்டேஷன் போய் சேர்ந்ததான் அம்மாக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல பைக்ல கார்லனா கூட சரி, பைக் எடுத்துக்கிட்டு போறான். பத்திரமா என் பிள்ளை அங்க வந்து சேர்ந்ததான் அவன் பத்திரமா வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லிடுன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிடுறேன். ஏ கோல் கட்டவளை, உன் பிள்ளை என்ன கொலைகாரனை பிடிக்கிறதுக்கா போறான்? அவன் பொண்டாட்டிய பார்த்து ஜொல்லு விடுறதுக்காண்டி போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு சாராக்கே தெரியாம தான் போயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீ போனை போட்டு என் பிள்ளை அங்க வந்து சேர்ந்துட்டான்னா எனக்கு போன் பண்ணிருமான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஆமால, நீ போய் கிடந்து உறங்கு, அவன் அவளை பாத்துக்கிட்டு வருவான். ஃபர்ஸ்ட் டைம் டி என் கூடலயே இருந்துருன்னு சொல்லணும்னு தோணுது. எனக்காண்டி ஏன் எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணணும்? எனக்கு பிடிச்ச மூக்குத்தி, எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை, இதெல்லாம் எனக்காண்டி நீ ஏன் பண்ணணும்? நம்ம கல்யாணத்துக்கு முந்தி உன்னை பிரவீன் கிட்ட இருந்து யார் வேணாலும் காப்பாத்தி இருக்கலாம். ஆனா நான் ஏண்டி உன்னை காப்பாத்தணும்? அத்தனை பேருக்கு நீ போன் பண்ணி யாருமே போன் அட்டன் பண்ணல. சாராக்கு நீ பண்ண போனை எதுக்கு நான் அட்டன் பண்ணணும்? நான் ஏன் அட்டன் பண்ணணும்? உன் கற்பா அவன்கிட்ட இருந்து நான் எதுக்கு காப்பாத்தணும்? இது எல்லாமே எதுக்காக நடக்கணும்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ எனக்கு இந்த அர்ஜுனுக்கு மட்டும் சொந்தமானவனு எனக்கு தெளிவா புரியுது. என்னால உன் மேல எல்லா உரிமையும் எடுத்துக்க முடியும். ஆனா உன் விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். என்னதான் உன் மேல எனக்கு வெறுப்பு இருந்தாலும் அதையும் தாண்டி உன் மூலமா நான் என் அம்மாவோட அன்பை உணர்றேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என் கூடவே இருக்கணும்னு மட்டும் தோணுது. உன் மேல கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு தோணுது. இப்படியே இருந்தா கூட போதும், எதுவும் வேண்டாம். என் ரூம்ல, என் கண் பார்வையில என் கூடவே இருக்கணும் போல தோணுது. என்னை விட்டுட்டு போறதுதான் உனக்கு சந்தோஷம்னா உன்னை நான் தடுக்கவும் மாட்டேன். நீ ஏண்டி எனக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணணும்? நீ ஏண்டி எனக்காண்டி தங்கத்துக்கிட்ட சண்டை போடணும்? நீ எதுக்கு என் பர்த்டேக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? என் கூடவே இருந்திருந்தியா என் கண் பார்வையெல்லாம் இப்படியே. உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், உன் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே? ஓ, நெருப்போடு வெந்தே மண்ணாவே. இல்ல ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? தூங்கு. ஒருவேளை நீ இங்கிருந்து கிளம்புறியன்னா கண்டிப்பா நான் தடுக்க மாட்டேன். ஆனா என் மனசு நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுது. என்ன இவரு இவ்வளவு நேரம் உறங்காமல கிடக்காரு? அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு தூங்க வேண்டியதுதானே? நீங்களும் எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்குவேன். இந்த ஆளுக்கிட்ட போய் பேசுவியா? பிரேக் இல்லாம வண்டி ஓட்டிய மாதிரி பேசுவாரு. அவரும் நம்மளதான் பாத்துக்கிட்டு கிடக்காரு. இவர் என்னத்துக்கு இப்படி பாத்துட்டு கிடக்காருன்னு பார்த்தா நம்ம தப்பானவியலா? எனக்கிட்ட என்னன்னு கேட்காரலாம். இப்ப இவர்கிட்ட என்னன்னு கேட்டா என்ன சொல்லியாருன்னு மட்டும் பாப்போம். அதானே கிருங்கே மாட்டாரே. என்னடி? ஒண்ணும் இல்ல. பரவே கடந்து உறங்க. உறக்க வரையிலையா என்ன? பூதம் பூதம் சரியான பூதம். என்ன சைட் அடிக்குதியலா? நம்ம இப்படி பார்த்தா மட்டும் நம்மள்கிட்ட கேட்பார்லாம் சைட் அடிக்குதியா அப்படின்னு. ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டேன். என்ன சைட் அடிக்குதியலான்னு கேட்டேன். நான் சைட் அடிக்க மாதிரி எல்லாம் என் ரூம்ல எந்த ஃபிகருக்கு மூஞ்சும் இல்ல. நான் ஐயா, நீ என்ன ஃபிகரா? நான் அப்படி சொல்ல வரல. பரவே வெளிய என்ன சத்தம்? பாட்டில் வைக்க இடமாடா இது? பாட்னா இவளே கலாச்சிருவாளே. ஏனில ஏறதுக்கு முந்தி இவளுக்கு போன் பண்ணி கதவை திறக்கிறதுக்கு சொல்லி பார்க்கலாம். என்னங்க வெளிய என்னமோ சத்தம் கேக்குது கேட்டியலாம்? ஏதாவது பூனையா இருக்கான், படுத்து உறங்க. வேற என்னமோ சத்தம் கேட்க மாதிரி இருக்குங்க. ஏ கடந்து உறங்கடி. நான் உறங்குச்சுல என்ன பாத்துக்கிட்டு கிடக்காரு? என்னடி? சாரிமா, நான் டென்டிஸ்ட் கிடையாது, பல்வலியா. கொய்யோலா அப்படி எது? அப்படி திரும்பி பாத்துக்கிட்டு உறங்க வேண்டியதுதானே? ஏன் நான் இப்படி படுத்திருக்கிறதுனால உனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல என் மூஞ்ச பார்த்ததான் காதல் கீதல்னு சொல்லிட்டு உன் மனசு அலைப்பாயுதா? ஒரே பாயல ஒரு மண்ணா கட்டியும் பாயல. என்ன பிள்ளை உறக்க வரையிலையா? மறுபடியும் எனக்கு போன் பண்ணி இருக்குதியா? நான் தான் சொன்னம்ல, என்ன பெத்தன பியாச்சு எடுத்தாலே நீங்க அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவியா அப்படின்னு. இனிமையாவது புரிஞ்சுக்கிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முத வீட்டுக்கு வெளியே வா. என்ன இது அஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசுதியா? வெளியே வாடி. எங்க? உங்க அப்பா வீட்டுலதான் நிக்கேன்.
ஆமாண்டி, வந்து கதவை தர. எங்க வீட்லயா? நான் நம்ப மாட்டேன். வீடியோ கால் பண்றேன் பாரு. அடி அத்தி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? நாய் பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். கதவை தரடி. நான் மாட்டேன். கிரு, நான் சத்தம் போட்டு இப்ப அர்ஜுனை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா நீயா வந்து கதவை திறந்து உன ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிரு. அன்னைக்கிட்ட மாட்டினியா செத்தி அவ்வளவுதான். ஓட ஓட விரட்டுவான். அதை தாண்டி பாக்குறேன். உங்க அண்ணன் எங்க ஓட ஓட துரத்தியாருன்னு நான் பாக்கேன். முதல்ல இப்ப நீ மட்டும் வந்து கதவை திறக்கலன்னு வச்சுக்கா, அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் கத்த வேண்டியதா இருக்கும். எங்க அண்ணனுக்கு கண்ணுல மட்டும் நீங்க மாட்டினியான்னு வச்சுக்கிடுங்க. டிஎஸ்பின்னு கூட பார்க்காம முட்டிக்கு முட்டி தட்டி எங்க அண்ணனே உங்களை உள்ள தூக்கி போட்டாலும் போட்டான். எங்க அண்ணனுக்கு கண்ணுல படம் முந்தி நீங்க இங்கிட்டு போயிருங்க. முதல்ல நீ மட்டும் இப்ப கதவை திறக்கலன்னு வச்சுக்கா, கரெக்டா ஏணி வேற போட்டிருக்காவ வீட்டுக்கு வெளியா. ஏணி வெளியா மேலே ஏறி டைரக்டா உன் ரூமுக்கே வந்தாலும் வந்துருவேன். எப்படி வசதி? வந்து கதவை திறக்க போறியா? அதெல்லாம் என் அண்ணனுக்கு நான் பண்ணிய துரோகம். இருடி, நான் நேராவே வாரேன். ரோஹித் ரோஹித், ஐயோ, இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சாதான் என்னவா இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு. வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவன் ஏணி படியாரி மேல வரச்சலாம். இதெல்லாம் தொந்தரவா இருக்கான்னு அந்த டாக்டருக்கு தெரியாதா? என்னங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கம்ல, வெளியே என்னமோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க தான் பூனையா இருக்கான்னு சொல்லிட்டியா? சரி, என்னன்னு பாத்துக்கிட்டு வரேன். இருங்க நானும் வரேன். நீ எங்க போற? நீ வேணா வரதுக்கு தேவையில்ல, என்னன்னு பாத்துக்கிட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு பிறகு ரூம் கதவை தட்டுவேன். நான் தட்டினதுக்கு பிறகு கதவை திறந்தா போதும். கண்டிப்பா வீட்டுக்கு யாரோ வந்திருக்காவ. இவர் என்னடானா ஒத்தையில போறாரு. ஒரு வேளை வந்திருக்கிறது பிரவீனா இருப்பானோ? பிரவீன் வேற எனக்கு மேல ரொம்ப கோவத்துல இருப்பானே. இல்ல இல்ல, அவன் பிரச்சனை பண்ணியவன் எல்லாம் இல்ல. என்ன ஃபேஸ் பண்ணதுக்கு பயந்து போய் தான் என் பக்கமே வராம இருக்கான். ஆனாலும் ஒருவேளை அவனா இருந்தா என் மேல இருக்க கோவத்துல இவரை பழி வாங்கிட்டா என்னங்க? இல்ல உள்ள பூட்டிக்காம். அர்ஜுன், என்னடி? இல்லங்க நானும் வரேன். நான் என்ன கல்யாண வீட்டுக்கு குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கா போறேன்? நீ ஏன் வரேங்கிற? வீட்டுக்கு எவனோ திருடதுக்காண்டி வந்திருக்கான். நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானும் உங்க கூடல வருவேன். ம், நான் உங்க கூடல வரப்படாதுன்னா நீங்களும் இந்த ரூமை தாண்டி போகப்படாது. என் தங்கச்சி எல்லாம் ரூம்ல தனியா படுத்திருக்கான். துளசி ரூம்ல தனியா படுத்திருப்பான். சத்தம் கேட்டதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு வெளியே போய் பார்க்காம இருந்தா? இல்ல நானும் வரேன். தொலை எடுத்து வந்து தொலை. ஐயோ, அட பாவி, என் அண்ணனுக்கிட்ட கெட்ட பேரை உருவாக்கி தராம இந்த ஆளு போக மாட்டாரு போல இருக்கேன். இதுல சிக்கல் வேற. ஏ ஹாய் பொண்டாட்டி, யோ, மேல வந்து டீல் பண்ணிக்கிடுவோம். ரோஹித், எனக்கு கெட்ட கோவம் வர ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போங்க. இருடி. ஐயோ, நான் வேற லைட் போட்டு வச்சிருக்கனே. என்னையா உனக்கு? மேல ஏறி வரேன், கை கொடு. ஐயோ மவனா, என் அண்ணனுக்கிட்ட மட்டும் மாட்டணும். என்ன எவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் அண்ணன். பக்கத்து வீட்டுல வேற யாராவது பாத்துக்கிட்டு நிக்காவலான்னு தெரியலையே. என்னையா உனக்கு? பரவாயில்லையே, கோவத்துலதான் பொண்ணுங்க புருஷனை பயங்கரமா மதிப்பாவ போல. ஒரு ஃப்ளோல போவோம், நம்மள எவன் கேள்வி கேட்க போறான்? இந்த ஆளெல்லாம் டிஎஸ்பி. என் அண்ணன் என்ன எவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்த்தது. வளர்ந்ததுக்கு பிறகு திருட்டு பயலுக்கெல்லாம் உதவி செய்ய மாதிரி ஆயிடுச்சே. என்ன பொண்டாட்டி, ஏனைய இறக்கமா புடிச்சுக்கான். யார் உன மேல இருந்து கீழே தள்ளி விடியேன். இந்த தகரம் வேற. ஐயோ, சித்தி வேற பார்த்தாவன்னா அவ்வளவுதான். இந்த திருட்டு பயலுக்கு கூட சேர்ந்து சித்திய தகரான என் வாயிலே வந்துட்டேன். யாரும் இருக்க மாதிரி தெரியல, சத்தம் மட்டும் வந்தது. மேல வரும்போது கைய குட்டி கைய தட்டி விட்டுறாத. நம்மள பின்ன டிஎஸ்பின்னு யாருக்கிட்டயாவது சொல்லி வைக்கணும். திருட்டு பயலை விட கேவலமா இருக்குதியா. திருடனை பிடிச்சு திருடன் புத்தி இந்த ஆளுக்குள்ளே வந்துட்டு போலே. அடி பாவி, நீ ஆடி இது இப்பேற்பட்ட உன்னதமான என் புருஷனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? இவர் வேற இத பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்படுவாரே. எப்படியாவது இவரை உள்ள கூட்டிட்டு போயிடணும், இல்லன்னா மனசு ரொம்ப நொறுங்கி போயிருவாரு. 1000 தான் இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. அவர் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கூட என் விருப்பம் இல்லாம என்ன தப்பா கூட இந்த ஆளு பார்த்ததில்ல. இப்பேற்பட்ட உன்னதமானவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சியா? இத பார்த்தாருன்னா அர்ஜுன் தூக்குல தொங்கிருவாரே. அவமானன்னு நினைச்சு தூக்குல தொங்கினாலும் தொங்கிருவாரு. என்னங்க? என்னடி ஒரு மாதிரி மறண்டு போய் நிக்க? பூனைதாங்க, நீங்க சொன்னது சரிதான், பூனைதான். வாங்க உள்ள போவோம். ஒரு தடவை கண்ணாடி கிளாஸ் உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டு சரி, மறுபடியும் அதே சத்தமா கேட்காம். பூனை எத்தனை பாட்டில தான் தூக்கி போட்டு உடைக்காம். ஐயோ, இவர் பார்த்தாருன்னா கோபத்துல சாராக்கு கல்யாணத்தை நடத்திடுவாரோ. வாங்குங்க உள்ள போவோம், பூனைதான். நீ எதுக்குடி பதறிக்கிட்டு நிக்க? ஈஸ்வரா, ஒண்ணே வந்திருக்காரு பாருடி, பார்த்து தொலைங்க. இது மட்டும் பார்த்தாருன்னா எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஜனானி ஏறி வாங்க. என்ன பொண்டாட்டி, மாமன் மேல வர்றதுக்கு என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல. பக்கத்து வீட்டுல உள்ளவே யாராவது பார்த்தாவன்னா திருடன் கத்துனாலே போதும், நான் உள்ள ஓடிடுவேன். ஐயோ, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போக மாட்டா. ஏறியா முத ஜனானு.
இந்த ஆள் எப்படி ட்ரைனிங் பீரியட்ல பாஸ் பண்ணி டிஎஸ்பி ஆனாரு? போச்சு, பாத்துட்டாரா? சாரா, இனிமே உன் கல்யாணத்தை உன் அண்ணனே நிறுத்திடுவாரு, நீ வேணா பாரு. ரோஹிதா அது. இவ்வளவு கேஷுவலா நிக்காரு. பாத்து தியா, ம், இவர் இந்த நேரத்துக்கு ஏன் யாரு என்னத்துக்கு மேல வராரு? கதவை திறந்து உள்ள கூப்பிட்டுருக்கலாமே. நல்ல அண்ணன். இல்ல, இவ கதவை திறந்தாலே உள்ள வர போறாரு. என்னத்துக்கு ஏணி வச்சு மேல யாரு? ம், உங்க தங்கச்சிக்கு புருஷனா வர போறவரு டிஎஸ்பில இருந்து அடுத்த பொசிஷனுக்கு ட்ரை பண்ணியாரு போலாம். அதான் உங்க வீட்ல வந்து சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ என்னமோ. ஆமா, நான் திட்டும் போதெல்லாம் அப்பாவி போல கேட்டுக்கிட்டே நிப்பேன். இந்த வாயை எங்க ஒளிச்சு வச்சிருந்த? நான் என்ன நார்மலா தான் பேசியேன். இல்ல, டக்கு டக்குன்னு யாரையாவது கலாய்க்கிறியே, அதான் கேட்டேன். ஆமா, நடுராத்திரி அந்த ஆளு ஏணி வச்சு உங்க வீட்டு மேல ஏறியாரு. உங்க தங்கச்சி என்னடானா கைய கொடுத்து மேல தூக்கத்துக்கு ரெடியா நிக்கா. நான் என்ன நினைச்சேன்னா, இத பாக்கச்சுல உங்களுக்கு வெறுப்பாவி தூக்குல தொங்கிடுவியலோ, இது இல்லனா சாராக்கு ரோஹித்துக்கு நடக்க இருக்க கல்யாணத்தை நடத்திடுவியலோன்னு பக்கு பக்குன்னு பயந்துகிட்டு நிக்கேன். நீங்க என்னடானா அவர் ஸ்லிப்பாவி கீழே விழுந்துடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு ஷாக்காவி பாத்துக்கிட்டு நிக்கிறியா? இல்ல, இவரு இவ்வளவு நம்பியா மேல யாரு? அவருக்கு வெயிட்ட இவ தாங்கிக்கிடுவாளா? அதான் பாவமா பாத்துக்கிட்டு நிக்கேன். நல்ல அண்ணன். 2026ல சிறந்த அண்ணனுக்கான அவார்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அடா, அண்ணன் அண்ணியும் இவியலா டப்பாய் உருட்டி விளையாடிட்டு நிக்காவ. அண்ணனுக்கு அன்னிக்க மேலயும் அன்னிக்கு அண்ணனுக்கு மேலயும் காதல் வந்திருக்கோம். அதான் ரூம்ல ரொமான்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு 3 பார்த்து ரொமான்ஸ் பண்ணதுக்காண்டி மேல வந்திருப்பாவ. நிலா பார்த்து ரொமான்ஸ் பண்ணி அவ்வளோ. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு உறக்கமும் வராதாக்கா? உறங்கி கிடந்த மோவன கதவை தட்டி எழுப்புதியா? ஒண்ணு எவன் கூப்பிட்டதே? நீ உள்ள போய் கிடந்து உறங்க. ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் யார் வரதுக்கு போறான்? போய் கடந்து உறங்குங்க. இங்க எல்லாம் யாரும் அப்படி வர முடியாது. ஒண்ணு ஏன் வயித்துல நல்ல பெட்டேன்? நியாயமா பார்த்தா உன் அப்பா புத்தியோ உன் அம்மாக்காரிக்க புத்தியோ தானே உனக்கு வரணும். சம்பந்தமே இல்லாம உன் பொண்டாட்டி புத்தி உனக்கு வந்திருக்கே. கேட்டியா எல்லாம்? உங்க அம்மா எங்க எல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்க எல்லாம் என்னைய கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காவ. ஒரு வார்த்தை எதிர்த்து கேக்குதியலாம்? சும்மா இருமா, நீ வேற கத்திக்கிட்டே இருக்காத. ரோசா, செல்லம் போல கேட்டியா? ஏன் உள்ளது உமக்கு மேல சத்தியமா சொல்லேன். ஒரு கண்ணாடி குப்பி உடைஞ்ச மாதிரி கேட்டது. சரி, பூனை என்னத்தையாவது உருட்டி போட்டிருக்கான்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு எல்லாரும் நேரம் கழியதுக்கு முந்தி இன்னொரு குப்பி கீழே விழுந்து உடையுது. பூனை உருட்டி விட்ட மாதிரி எல்லாம் எனக்கு தோணல. ஏதோ திருட்டு பையன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அர்ஜுனுக்கு வீட்டுக்குள்ள திருட்டு பையனா? அதுவா அர்ஜுனுக்கு தங்கச்சிக்கு பாத்துருக்க மாப்பிள ஒரு டிஎஸ்பி. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் தங்கச்சிக்கு போலீஸ்காரனா தான் மாப்பிளையா பாத்துருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. வீட்டுக்குள்ள ராத்திரி திருட வந்தானா அவ்வளவுதான் ஊருக்குள்ள இருக்கவே எல்லாருக்கும் தெரியும். இந்த வீட்டுக்குள்ள திருடதுக்காண்டி எல்லாம் எவன் வர போறான்? வீட்டுக்குள்ள கேமராவும் இருக்கேன். கெருவன பொண்டாட்டிக்கு பேச்சு கேட்காதா? எதுக்கு எல்லாம் வெளியே போய் பாரு. அப்பா வாமக்லை, இது உனக்கு உறக்க வரலையே இந்த ராத்திரி நேரத்துல? வெளியே என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரமா அமைதியா ரூம்குள்ளே தான் இருந்தேன். இப்பதான் ஹால்ல லைட் கிடைக்க மாதிரி தோணுச்சா. இப்பதான் பையன் இல்லாம எல்லாம் வெளியே எழுப்பி வந்தேன். சரி மக்களே, ஒண்ணும் இல்ல, நீ போய் கிடந்து உறங்கு. நீ கேட்ட இல்ல? கேட்டேன்னு சொல்லியலாம். கதவை எல்லாம் திறக்க வேண்டாம் இந்த நேரத்துல. வயசு பிள்ளைகள் 2 பேர் இருக்காவ. அது பிறவைக்கு அர்ஜுனுக்கு பொண்டாட்டி வீட்டுல இருக்கா. மேல மாடியில போய் என்ன யாருன்னு சுத்தி பாத்துக்கிட்டு வந்துருவோம். பூனையா தான் இருக்கான். என்னத்துக்கு அம்மா ஒரு தடவை பாத்துருவோம். பொம்பளை பிள்ளை எல்லாம் வீட்டுல இருக்கு. அததான்ல அப்பால இருந்து சொல்லிட்டே நிக்கேன். உன் பொண்டாட்டிக்கு புத்தி இல்லாதது போல உனக்கு புத்தி இல்லாம பேசிக்கிட்டே நின்ன. சரி, மேல போய் பாத்துருவோம் ஒரு தடவை. அண்ணே, ஏண்டி வார வழியில நான் ஒத்தையில சமாளிச்சிட மாட்டேன்னு பயந்துட்டேன். கவின் ரூம் கதவே தட்டிக்கிட்டா வந்தேன். நான் அவனை கூப்பிடல. டேய், நீ என்ன பண்ணிக்கிட்டு நிக்கீங்க? அண்ணே, வெளிய என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீங்க 2 பேரும் 3 பார்த்து ரொமான்ஸ் பண்ணதுக்காண்டி தனியா வந்திருக்குதியா அப்படின்னு. நிலா நிலா, நீ நிலா பார்த்து ரொமான்ஸ் பண்ணதுக்காண்டி தானே தனியா இங்க வந்திருக்குதியா? அதுவும் இந்த நேரத்துல. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாக்குதியா? ரொமான்ஸ் எங்க நடக்குதுன்னு அது பறவைக்கு உனக்கு தெரியும். ஹாய் பொண்டாட்டி, பரவாயில்லடி. திருட்டு தொழில் செஞ்சாலும் நீ கை கொடுத்து என்ன மேல தூக்கி விடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டேன். மவனும் அதிகமா பேசினேன்னு வச்சுக்கான், அப்படியே கீழே தள்ளி விட்டுருவேன். எப்படி மேல வந்துட்டேன் பார்த்தா எல்லாம்? இப்பயாவது புரியுதாடி அருமை பெருமை? உன் அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். எப்படிடி உங்க அண்ணன் கண்ணுல மண்ணை தூவிட்டே மேல வந்து உன்னை பாத்துட்டேன். இப்பயாவது உன் புருஷன் எவ்வளவு ஸ்மார்ட்னு புரிஞ்சுக்கான். இந்த டிஎஸ்பி ரோஹித்தை பத்தி இப்பயாவது உனக்கு புரியுதா? உங்க அண்ணனை விட நான் தாண்டி திறமசாலி. பஞ்சாயத்தே ஒன்ன வச்சுதான் போல. இந்த ஆளுக்கு கண்ல இருந்து ஏதாவது மறையுமா? இப்படி சிக்கி சின்ன பின்னமானதுக்கு பிறகு கூட நிறைய டயலாக் அடிச்சு ஓடியாரு. இனிமே உன் அண்ணன் புராணத்தை எல்லாம் என்கிட்ட பாடி பாரு. அந்த ஆளுக்கு கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு எப்படி ஒன்ன வந்து பார்த்தேன் பாத்தியா? அதுவும் இந்த நடு ராத்திரி. நானே கீழே பிடிச்சு தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவேன். ஒண்ணு மேல ஏறி வந்து தொலைங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே வந்த வெளியில கீழே இறங்கி போயிருங்க. அது எப்படி வந்துகிட்டு ஒண்ணுமே வாங்காம போனா? நான் வாங்க வேண்டியதா உனக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு தான் போவேன்.
ஐயா என்ன நீங்க ரெண்டு பேரும் நிலா பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதியான்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா அது ஒண்ணும் இல்ல கவினன். ரோஹித் டிஎஸ்பில இருந்து அடுத்த பொசிஷனுக்கு தாவலான்னு பாக்கியாரு போல. அதான் இங்க வந்து சாகசம் பண்ணிக்கிட்டு நிக்காரு. உறங்கி தானடி கிடந்தா, நீ போய் கிடந்து உறங்கு. ஏண்டா உனக்கு தனியா சொல்லணுமா? போய் கிடந்து உறங்க. என்ன இத நான் சும்மா உடையதா இல்ல. இப்ப நீ வரப்போறியா இல்லன்னா நான் ஒத்தையில போய் ஆட்டத்தை கலைக்கட்டான். என்னது ஒரு நடு ராத்திரி ஆம்பளை கூட? சரி நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளதான் அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் தம்பி அண்ணி முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. வேடிக்கை பார்க்கறது நல்ல குடும்பத்துக்கு அழகே இல்ல. நீ வா உள்ள போய் என்ன யாதுன்னு கேட்டுருவான். அடிச்சேன்னு வச்சுக்கான் மூச்சு முடியெல்லாம் பேந்துறான். போய் கிடந்து உறங்கடான். என்னங்க பாரு என்ன யாதுன்னு கேட்கலன்னு வச்சுக்கான். நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு? என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போட்டு நீ போய் கிடந்து உறங்குன்னு சொல்லியே இல்ல. நீ போய் படி இல்லைன்னா படுத்து உறங்கு போ. இங்க பாரு இது ஸ்ரீனிவாசன் குடும்பம், மான மரியாதையோட வாழ்ற குடும்பம். ஏன் இது ஸ்ரீனிவாசன் குடும்பம் உன் அப்பன், அதுவும் அப்பன் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கவரு. ஆமா இந்த பரம்பரைக்கு என்னவா? இங்கே அன்னை குடும்ப கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கான். நீ வேணா கண்டுக்கிடாம இருக்கலாம், ஆனா இந்த கவிதை தீ குளிக்கவும் தயங்க மாட்டான். அனியா இல்ல இல்ல உங்க பரம்பரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு நின்னலாம். இது தேவையாடா உனக்கு? இங்க என்ன இப்ப வர போறியா இல்லையா? தட்டி கேட்டே தீரணும். அவன ஒழுங்கு மரியாதையே போய் கிடந்து உறங்க. அப்போ தட்டி கேட்க வேண்டாம்னு சொல்ல வரியா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை உன் தம்பியை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. இங்க எப்படியே நாளை பின்னா எனக்குன்னு ஒரு பொண்ணு வரதான் போறான். இப்ப அத்தா என்னடானா அக்காவை பாக்கிறதுக்காண்டி காம்பவுண்ட் செவரி ஏறி குதிச்சு அது பிறகு ஏனில ஏறி மேல வராரு. இதே மாதிரி எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு பிறவா நானும் அவ வீட்டு காம்பவுண்ட் செவரெல்லாம் ஏறி குதிச்சு ஏனில எல்லாம் ஏறி அவளை பாக்கிறதுக்கு போவேன். அப்ப நீயே கண்டுக்கிட மாட்டேதானே? ஒரு 2 காலையும் உடைச்சு வீட்டுல கொண்டு போடுவேன். ஏன் அதை இப்பே செய்ய வேண்டியதானே? படிக்க காலத்துல படிக்க வேலையை பாரு. ஓ அப்பனா இப்படி யாரை குதிச்சு யானிக்கு மேல எல்லாம் யாரை எனக்கு ஆளை பார்க்க போனானா நானும் 28 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கானு சொல்ல வரியா? முதல் 28 பேப்பரையும் கிளியர் பண்ணுங்க. அது பிறவைக்கு 28 வயசுல என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். கவினன் என்ன நீ உனக்கிட்ட ஒண்ணு சொல்லதுக்கு மறந்துட்டேன். எங்க ஊர்ல 10-15 பிள்ளைகள் வா. டியாக்கா டான் எப்படி இருக்காவா டான் எப்படி இருக்காவான்னு கேட்டாவன். அண்ணி உள்ளதான். ஆமா பொங்கல் போட்டி நடந்த நேரத்துல நீங்க எல்லாம் வந்தியா எல்லாம். அப்ப உன்னைய கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துதான் வந்து பேசிட்டான். ஆமா நீ என்ன கவனிப்புன்னு நினைக்கிறியா? உன்னைய பத்தி எத்தனை பிள்ளைகளோ விசாரிக்குதுவான். அதுல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ண வேண்டியது தானே? அண்ணி ஒரு பிள்ளைய பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க் வாழ்ந்தா இவ கூடலதான் வாழணும் அப்படின்னு தோணணும். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இருங்க கவனுக்கு எதிர்பார்ப்ப பாத்துட்டேன். அவரு கிடைக்காரு. அவருக்கு காதல்னால என்னன்னு தெரியாது. நீ சொல்ல. அதாவது அண்ணி ஒரு பிள்ளைய பார்க்கணும். பார்த்த உடனே பிடிச்சு போனோம். அப்படியே ஒரு மாதிரி ஃபயரா இருக்கணும். கண்ணு பார்த்த உடனே இவ கூட தாண்டா வாழ்க்கை அப்படின்னு தோணணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவ கூட தான் அப்படின்னு தோணணும் அண்ணி. ஏ கவினே 21 வயசு ஆனதுக்கு பிறகு இன்னுமா அப்படி ஒரு பிள்ளைய நீ பார்க்கலாம்? அட என்ன நீ அண்ணி அவன் குழந்தை அப்படித்தானே? அண்ணி அப்படி ஒரு பொண்ண பார்த்த உடனே உங்ககிட்டதான் வந்து சொல்லுவேன். காதலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்டா. ஏய் அவன் இன்னும் அப்படி யாரையும் பார்க்கவே இல்ல. அடுத்தவிய காதலுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தாதான் தான் காதல் தானா வளரும். இப்ப நீ யாருக்கு காதல வளர்க்க போற? கவினுக்கு காதல தான். தேங்க்யூ அண்ணி. இப்ப இந்த டிஎஸ்பி பத்தி உனக்கு புரியுதா? என் அண்ணன் மட்டும் உங்களை பார்க்கணும். உங்க தோலை உரிச்சு மேல இருந்து கீழே தொங்க விட்டுருக்கான். உன் அண்ணனா வாய்ப்பே இல்லமா. விட்டா இன்னொரு கையை கொடுத்து உன் ஆளை மேல தூக்கி கூட வந்திருப்பாரு. இவரு தோலை உரிச்சு தொங்க விடுவாரா? இப்பயாவது உனக்கு இந்த டிஎஸ்பி பத்தி புரியுதா? என் ரூம்ல ஒளிச்சிருந்து ஒரு தடவை அசிங்கப்பட்டதே உங்களுக்கு காணாதா? அப்பே புத்தி வந்திருக்கான்னு நினைச்சேன். ஒளிஞ்சிருந்ததா என் அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சது பாத்தியா எல்லாம்? நீங்க மட்டும் இங்க வந்திருக்கிறது அதுக்கு தெரியணும். உயிர் பயம் இருந்ததுன்னா ஓடி போயிருங்க. பாருடா என் தங்கச்சி என் மேல வச்சிருக்க பாசத்தை பாரு. பாத்துக்கிட்டே தாங்க இருக்கான். பாத்துக்கிட்டே தான் இருக்கான். உங்க தங்கச்சியும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். உங்களையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஏண்டி உங்க அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல நான் தான் ஹெட் மாஸ்டர்னு சொல்லியலாம். வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவன் அப்பப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறது ஒண்ணும் கிடையாது. அப்பப்ப கூப்பிட்டு உங்க அண்ணன் எனக்கு விருந்து வச்சாதானே ஃபியூச்சர்ல ஒன்னும் நல்லா பாத்துப்பேன். பாக்க நேரம் ஒரு சின்ன சிரிப்பு. வாங்க ரோஹித் எப்படி இருக்குதியா? நல்லா இருக்குதியா? ஸ்டேஷன்ல வேலையெல்லாம் எப்படி போகுது? இதை தாண்டி உன் அண்ணனுக்கு என்னத்தையாவது பேச தெரியுமாடி? அப்பப்ப கூப்பிட்டு வாங்க மாப்பிள்ள சாப்பிட்டுக்கிட்டு போங்க, உங்களுக்காண்டிதான் இன்னைக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். என் தங்கச்சி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே, அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துட்டு போங்கன்னு ஒரு கவனிப்புண்டா ஒன்னும் கிடையாது. இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்க. என் அண்ணன் கையில மட்டும் சிக்கனியான்னு வச்சுக்கிடுங்க. அப்பப்பா இது அண்ணன் அப்படியே 4 கேள்வி தட்டி கேட்டுருவாரு. போறடி பாரு என் தங்கச்சிக்கு என் மேல இருக்க பாசத்தை பாரு. அவரு இவ்வளவு பேசினதுக்கு பிறகு என் தங்கச்சி என்ன விட்டு குடுக்கலா பாத்தியா? விட்டு கொடுக்க மாட்டாடி. அதான் என் தங்கச்சி. எல்லாரும் இங்கதான் நிக்குதீங்களா? மொத்த குடும்பமும் பார்த்தாச்சா? சாதாரண ரோஹித் தம்பி தானே பேசிட்டு நிக்காவ. அப்ப அந்த பூனை டிஎஸ்பி போலீஸா? ஆமா ரோஸ் வந்திருக்கனே ரோஹித் தான். எவ்வளவு திமிரு இவளுக்கு.
கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஆளு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். என்ன உன் தங்கச்சிக்கு லட்சணத்தை நீ பாத்துக்கிட்டு தானே நிக்க. என்னமா கல்யாணம் கூட ஆவேல, கல்யாணத்துக்கு முந்தைய அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். யார் வர சொன்னது, அவர் எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். என் தங்கச்சி கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அண்ணே அவியல விடு. இல்ல கவினன் அத்தா ஏணி வச்ச மேலே ஏறினாரு. ஜஸ்ட் மிஸ். நீ 10 நிமிஷத்துக்கு முன்ன வந்திருக்கணும். நான் வேற என்னமோ திருட்டு பையன் வந்துட்டான் போலன்னு பயந்துட்டேன். அவளை பாக்கணும்னா மின்வாசல் வழியாவே வந்திருக்கலாம்ல. இப்படி யானி வச்சு மேல யாரி போலீஸா இருந்துகிட்டு மொத்த குடும்பத்துக்கு முன்னே மாட்டிருக்காரு. இப்பயாவது புரியுதாடி? உன்னை படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். இப்ப மட்டும் வீட்டுக்கு போவே இல்ல நீங்க. நானே அண்ணனை எழுப்பினாலும் எழுப்பிடுவேன். நீ அந்த ஆளை போய் எழுப்பினாலும் எழுப்பிடுவாடி, எனக்கு தெரியும். இப்ப போறியலா இல்லையா? ஐயோ சாராமா, உன் அண்ணன் அண்ணியா ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு தானே நம்ம ஆசைப்படியாம். இந்த ராத்திரி நேரத்துல அவிய பிஸியா இருப்பாவா, அவியல என்னத்துக்கு நம்ம தொல்லை பண்ணிட்டு. ம், சரி, அதான் அங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு உன்னை பாக்கிறதுக்காண்டி வந்திருக்கானே. அதுக்கு ஒன்னே ஒண்ணு. ஒன்னே ஒண்ணு. என்ன? டேய் பல்ல கட்டிட்டே நிக்க போ ரூமுக்கு. அண்ணே என்ன இருனே, ஏதோ ஒண்ணு கேட்கறல, என்ன கேட்கறன்னு கேட்டுட்டு போயிருவான். 1000 திருடனை பிடிச்சிருப்பாரு. ஒரு டிஎஸ்பி இருந்துகிட்டு மொத்த குடும்பத்துக்கிட்டே மாட்டிருக்காரு. என்ன ஒண்ணு ஒண்ணு? இல்லம்மா, அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன். அதுவும் பாதி தூரம் வரைக்கும் வண்டியை உருட்டிக்கிட்டே வந்திருக்கேன். அதுக்கு உங்க வீட்லயே 2-3 வீட்டுக்கு முன்னமே பைக் நிறுத்திட்டு இங்க வரைக்கும் நடந்து வந்திருக்கேன். யானி எல்லாம் பிடிச்சி யாரி மாமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கு ஒன்னே ஒண்ணு. என்ன ஒண்ணு ஒண்ணு? ஒரே ஒரு தடவை. அத்தா சூப்பர். என்ன? ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் கிளம்பிடுறேன். ஐயா, ஐ லவ் யூன்னு சொல்லதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம்? இது ஸ்ரீனிவாசன் பரம்பரைக்கு ஏற்பட்ட அவமானம். டேய் இப்ப எல்லாரும் ரூமுக்கு போறதுக்கு சொல்றியா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது என்ன ஐ லவ் யூவே தாண்டலையா? இப்ப போக போறியா? சரி நான் போறேன். எடி துளசி, உனக்குமா உனக்கு வரையல? நீ முன்னமே என்ன கூப்பிட்டுருக்கப்படாதா? நீ கவினன் போ, அவ அனுப்பிட்டு வருவான். சரி தாத்தா. போலீஸ் வீட்டுக்கு வந்ததுல நம்ம எல்லாரையும் விட அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படியாவ போல. ஏண்டி வீடு தேடி வந்த மாப்பிள்ளைய இப்படியா துரத்துவியா? மொவனை இப்ப மட்டும் நீ இறங்கலன்னு வை, நானே தள்ளி விட்டுருவேன். செல்லாம் அந்த ஐ லவ் யூ மட்டும் சொல்லிடுடி. சரி 143 போங்க. இது என்னடி நம்பர் கணக்கு? இதெல்லாம் வேண்டாம். ஐ லவ் யூ எவ்வளவு அழகா இருக்கு, இப்படி சொல்லு. வீட்டுக்கு போங்க, போன்ல சொல்லேன். கிளம்புங்க. அங்கிருந்து உன்னை பாக்கிறதுக்காண்டி வந்திருக்க பாத்தியா? ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லாம அனுப்பி வைக்கிற பாத்தியா? சொன்னால போங்க ரோஹித், எனக்கு பயமா இருக்கு. இருடி போறேன். போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியாவ போறேன். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? ஏன்னா நீ தினமும் அண்ணனுக்கு காஃபி மேலதான் கொண்டு போவியா? இன்னைக்கு அண்ணன் சென்னனு கிளம்பி கீழே வந்துட்டு போலாம். ஆமா சாரா, உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கீழே உட்கார்ந்து காஃபி குடிக்கணும்னு தோணி இருக்கும் போல. என்ன நீ ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்குதியா போல? ஒரே சிரிப்பா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சாரா, சும்மாதான். உங்க அண்ணனுக்கு நான் போய் காஃபி கொடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அண்ணனா அண்ணி நல்லா சிரிச்சு பேசிருப்பாவன்னு தோணுது. அதான் அண்ணி கீழே வந்த நேரத்துல இருந்தே நம்மள பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்காவன். இதே மாதிரி அண்ணனா அண்ணி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். குட் மார்னிங் அண்ணி. கவினே குட் மார்னிங். பரவாண்ணி, நைட் எப்படி போச்சு? ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம வீட்டுல உள்ளது எல்லாரும் சந்தோஷமா இருக்காவ. இந்த கவினி இல்லனாலே ஒரு லொட தான். எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அண்ணே அண்ணி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கீழே உட்கார்ந்து இருக்காவ. நல்லா இருக்கு பாக்கிறதுக்கே. ஏங்க காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணி, ராத்திரி ஃபுல்லா எனக்கு வரப்போற பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு என்ன குறைச்சல் கவினே? கூடிய சீக்கிரம் பார்த்த உடனே பத்திக்கிற மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பா. தேங்க்யூ அண்ணி. அப்படி மட்டும் ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா, அந்த பொண்ணுக்காண்டி நான் செவரியாரி குதிச்சு. இல்ல நீ செவரியாரி குதிச்சுலாம். அது முதல் எப்படி? ஐயோ கவினே, மறந்துட்டியா? செவரியாரி குதிச்சில்லடா. வீட்டுல உள்ளவியலுக்கு பைக் சத்தம் கேட்டப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு பைக் உருட்டிக்கிட்டே வரணும். ஐ மீன் இந்த வீட்டுல உள்ளவியலுக்கு பைக் சத்தம் கேட்டப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச தூரத்துக்கு பைக்கை உருட்டிக்கிட்டே கொண்டு போனோம். அதேதான் அண்ணி. அது பிறவைக்கு அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கா 2-3 வீட்டுக்கு முன்னாடியே பைக்கை கொண்டு நிறுத்திடணும். அது பிறகு கவினா அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு முன்ன பைக்கை கொண்டு நீ நிறுத்தினியனா அவ வீட்டுல உள்ளவியெல்லாம் எந்திரிச்சிருவாவ கண்டியா? அப்பனா அண்ணி இதெல்லாம் ராத்திரி தான் நடக்கும்ல? ஆமா. அதுக்கு பிறவைக்கு செவரியாரி குதிச்சு யானிக்கு மேல ஏறி அந்த பிள்ளைய பார்த்து. டேய் கவினே, இவ்ளோ பிளான் போடணும்னா நீ டிஎஸ்பியா இருக்கணும். சேச்சா, அவிய போக்குல என்னமோ பேசிக்கிட்டு நிக்காவ. கவின மத்தவியல கலாய்ப்பானே தவிர அண்ணி மத்தவியல எல்லாம் கலாய்க்க மாட்டாவ. அவிய பாவம். என்னதான் ஏறி குதிச்சு பொண்ணை பார்த்தாலும் அந்த ஐ லவ் யூங்கிற 3 வார்த்தை இருக்கே அண்ணி, அந்த வார்த்தையை கூட சொல்லாம அந்த பொண்ணை என்ன அனுப்புனா என் நிலைமை என்ன ஆகும்? ஏண்டி உனக்குமா வேற வேலை இல்ல? ஏங்க நாங்க நாட்டு நடப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன வந்துச்சாம்? அதானே. அது பிறவைக்கு சாரா என்ன
ஒரு பொண்ணை பார்த்ததா இவ எனக்கு தான் எனக்காகவே பிறந்தவான்னு தோணும். ம், ம். அப்படி தோணச்சுல நான் இந்த மாதிரி எல்லாம் பிளான போட்டேன். எப்படி நான் போனா இந்த மாதிரி பிளான போட்டு அந்த பிள்ளைய பாக்கிறதுக்கு அவ வீட்டுக்கு போவேன். அப்படி யானி வச்சு மேல ஏறும் போது ஒருவேளை யானிய பிடிக்கிறதுக்கு உன் ஹெல்ப்போம் இல்ல ரோஹித் தாத்தானோட ஹெல்ப்போ தேவைப்பட்டதுன்னா எனக்காண்டி நீங்க 2 பேர்ல ஒரு ஆளை ஹெல்ப் பண்ணுவியா தானே? இவன் நம்மளதான் ஓட்டுறானா? ஒருவேளை இந்த கவினை பார்த்து எல்லாருக்கிட்டையும் ஏதாவது உளறி வச்சிருப்பானோ? அண்ணி அப்படியெல்லாம் யாரையும் கலாய்க்க மாட்டாவளே. மக்களே சாரா, என்னப்பா? நேத்தைக்கு மறந்துட்டேன் மக்களே. சம்பந்தி அம்மா ராத்திரி போன் பண்ணியிருந்தாவ. ரோஹித்தோட அம்மாவா? ஆமா சாரா, நான் வேற மறந்து போயிட்டேன். ராத்திரி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் தலைவலியா இருந்தா அப்படி கிடந்து உறங்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறவா? என்னப்பா புரியல? இல்ல மக்களே, நேத்தைக்கு ரோஹித் வீட்ல இருந்து போச்சுல ரொம்ப நேரம் ஆயிட்டு கண்டியா. அப்பா அவரை வீட்டுக்கு வந்திருந்தாரா என்ன? நான் பாக்கலையாப்பா. நீ பாக்கலையா? யானி வச்சு யாரி ஒன்ன பாக்கிறதுக்கு தானே வந்தாரு. அப்பா அதான் மக்களே சம்பந்தியமா போன் பண்ணாவ. வண்டியை தள்ளிக்கிட்டே சாராவை பாக்கிறதுக்கு தான் அங்க வந்தான். நல்லபடியா வந்து சேர்ந்தானான்னு போன் பண்ணி கேட்டாவ. நான் ஆமான்னு சொன்னேன். அது பிறவிக்கு அங்கிருந்து கிளம்பிய நேரம் ஒரு போன் பண்ணிருங்கன்னு சொன்னாவ பாத்துக்கான். மறந்துட்டேன் மக்களே சொல்லதுக்கு அவியலுக்கிட்ட. உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்தாரோ என்னமோ. அப்பா சம்பந்தியம்மா வேற ஏதாவது நினைச்சிட போறாவ. கொஞ்ச நேரம் தாண்டி அவியலுக்கு போன் பண்ணி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். மாப்பிள்ளை தம்பி உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாருலமா. ஆமாப்பா. நல்லதுமா. சாரா, கவின என் ஆளை பார்க்க போகும்போது யானி பிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவதானே? உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேட்டி. அட பாவி லூசு பயலே. உன் அண்ணனுக்கிட்ட மாட்டிக்காம வரப்போறேன்னு சொல்லிக்கிட்டே 2 குடும்பமா மொத்த குடும்பமே என்னை பார்த்து சிரிக்க மாதிரி பண்ணி வச்சுட்டிய மொவன. நீ இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி செத்தடா நீ இன்னைக்கு.